ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த ஜூனியர் செகண்ட் பேட்ச்க்கான கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் போய்ட்டு பாருங்கள். அடுத்து கம்மிங் ஆகஸ்ட்டில் நடக்கிறக்க COA எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஃபர்தர் டீட்டெயில் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் பேட்ச் கொஷின் பேப்பரை பார்த்துருந்தோம். அது ரொம்பவே ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது ஸ்பீடும் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பரும். இப்போது இங்கிலீஷ் ஸ்பீட் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டான ஒரு கொஷின் பேப்பர் தான். வேர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, சிம்பிளான வேர்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் பேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்தாங்க. பட் செகண்ட் பேட்ச்சில் ஸ்பீட் கொஷின் பேப்பரில் இங்கிலீஷில் உங்களுக்கு நம்பர் எதுவுமே இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. அப்படியே வந்தீங்கன்னா செகண்ட் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் கொடுத்து அதை ஒரு லைனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் பக்கத்தில் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. போன பேட்ச்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே 2 ஹெட்டிங்ஸ்க்கு ரெடியாக வாங்க. ரொம்ப சிம்பிள் தான் அது. நம்ம சேனலில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வீடியோலாம் பார்த்துருந்ததுனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? 2 ஹெட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் சிம்பிள் கொடுத்து அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அங்கே எடுத்து டைப் பண்ணணும். ஸோ இது மாதிரி பார்த்துக்கோங்க. லெட்டர்ஸ் எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்குது. கேபிட்டல் தனியாகவும் ஸ்மால் தனியாகவும் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே யாத்ரான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது ஸ்டூடெண்ட் ஒரு சிலர் வந்து வி அடிச்சிட்ருக்காங்க. ஒய்க்கு பதிலாக வி அடிச்சதாக சொல்லியிருந்தாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து மேக் மையில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒன்றா சேர்த்து அடிக்கணும். மேக் மைன்னு ஒன்றா சேர்த்து அடிக்கணும். பட் பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை தனித்தனியாகவே அடிச்சு வந்துருக்காங்க தெரியாமல். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டும் ஓகே, ஈஸியான கொஷின் பேப்பர் தான் சொல்லணும். அடுத்து லெட்டர், ஈஸியான லெட்டர், ப்ரொஃபஷனல் லெட்டர் தான். ஃபஸ்ட் பேட்சில் ப்ரொஃபஷனல் லெட்டர் தான் வந்தது இங்கிலீஷ்க்கு. இப்போது இங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இதில் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெலீட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது மட்டும் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஈஸி தான். ஓகேங்களா? நல்லாவே ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லாவே இருக்குது, ஈஸியாக புரிகிற மாதிரி தான். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் போத் பேப்பர்ஸ் ஆர் ஈஸி தான். ஓகே, ஈஸி ஒன்லி. அடுத்து தமிழுக்கு வாங்க. தமிழ்லேயும் வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. போன கொஷின் பேப்பர் கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக இருக்குது அங்கங்கே. மற்றபடி ஈஸி தான். அடுத்து செகண்ட் பேப்பர், இதுவுமே ரொம்ப ஈஸி. ஏன்னா சிங்கிள் ஹெட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டைட்டிலும் சரி, ஹெட்டிங்ஸும் சரி, சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி தான். பட் கொஞ்சம் போல்டாக அந்த மாதிரி இருந்தது கொஷின் பேப்பர் வந்து. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிகமான சேஞ்சஸ் இல்லை. ஓகேங்களா? ஆக்சுவலாக 10 சேஞ்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கணும். பட் இவங்க வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கோங்க. கஷ்டம்னு சொல்ல முடியாது. மாட்ரேட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தமிழ் பொறுத்த வரைக்கும். அடுத்து லெட்டர் வரும்போது, தமிழ் லெட்டர் வரும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து ஒரு சில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோப்பே எண் அப்படின்னு கொடுத்தாங்க. தொலைபேசி எண் கரெக்டாக நீங்கள் அங்கே அடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அது முடிஞ்ச உடனே என்ன வரும், கோலன் வரும். இவங்க கோலன் தரல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல கோலன் வச்சுருக்கணும். அது பார்த்துக்கோங்க. அடுத்து தாப்பே எண் கொடுத்துருக்காங்களா? அதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் அடிக்கணும். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. தபால் பெட்டி என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க பசங்க. என்னென்னா தொலைபேசி எண்ணில் கோலன் வைக்கணும், அது கோலன் வைக்காமல் மிஸ் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து தப்பு தான். 2 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க தான். ஓகேங்களா? அடுத்து அக்டோபர், அதை வந்து பெருசு பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து கோயம்புத்தூர் பக்கத்தில் உங்களுக்கு பின்கோடை சேர்த்த மாதிரி தந்திருக்காங்க. பின்னாடி என்ன பண்ணலாம், அவங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 3 டிஜிட்டாக பிரிச்சுட்டு பின்கோடுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சுருக்கணும். வைக்கலனாலும் அது தப்பு தான். அடுத்து கடித எண், அதுவும் காய எண்ணே அடிச்சிருக்காங்க ஒரு சில பசங்க. அது கடித எண் பிரித்து தான் அடிச்சிருக்கணும். கோயம்புத்தூருக்கு அப்புறம் இருக்க பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கணும். 641 ஒரு ஸ்பேஸ் 018 அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கணும். நீங்கள் அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கலனாலும் அது தப்பு தான். அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற லைன் பாருங்களேன், ரயில் நிலையம் சாலை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இது மாதிரி தான் வச்சுக்கணும். ரயில் நிலையம் சாலை அடிச்சுட்டு கமா கொடுக்கணும். இங்கே வந்து என்ன பண்ணலாம், அவங்க கமா கொடுக்கலன்றதால நீங்கள் கமா கொடுக்காமல் வந்தனால அதுவும் தப்பு தான். ஸோ கமா கொடுத்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயங்கள் வந்து. இது நல்லா வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அது. ஓகேங்களா? அடுத்து உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, ஈஸியாக தான் நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ மேலே மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. அந்த கமா புள்ளி வைக்கிறது, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது மட்டும் அதை கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸி தான். அவங்க கொடுக்கலனாலும் இதெல்லாம் கம்பல்சரி கொடுக்கணும். ஓகேங்களா?
அது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட். மற்றபடி லெட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியான ஒரு லெட்டர் தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். COE ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். விருப்ப இருக்க ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.